நவவித பக்தி ராமாயணத்துல எங்க? ஸ்ரவண பக்தி யார் இடத்துல இருக்கு? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனோ ஆஞ்சநேயன். வச்சன பக்தி யார்கிட்ட இருக்கு? கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். தன்யா ராம கதா ஸ்ருதோ ஹனுமான் வல்மீக பூ கீர்த்தனே சீதா சம்ஸ்மரணே. சம்ஸ்மரணே ஸ்மரணே சம்ஸ்மரணே. நேற்றைய உபன்யாசத்துல பார்த்தோம்ல, சீதை எப்படி ராம தியானம் பண்ணியிருந்தா. சீதா சம்ஸ்மரணே ததைவ பரதா ஸ்ரீபாதுகா சேவனே அர்ச்சாயாம் ஷபரி பிரணாமகரணே அர்க்கஜா பிரணாமகரணே லக்ஷ்மணா சக்கியே அர்க்கஜா. சக்கிய பக்தி யாரு? பிரணாமம் பகவானிடத்துல அந்த பிரணாமம் பண்ணி எல்லா சமயத்திலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணினவன் யாரு அப்படின்னு கேட்டா லக்ஷ்மணன். சக்கியம் யாரு? சுக்ரீவன். பெருமாள் சொன்னார், அந்த மலை மேல ஏறி நின்றுட்டாவா. மலை மேல ஏறி நின்றோடனே பால்கனில ராவணன் வந்தான். லங்கைக்கு போனோடனே மலையில ஏறி நிற்கிறா. பக்கத்துல விபீஷணன், ஆஞ்சநேயன், சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் இருக்கா. இங்கிருந்து ராவண பவனத்தை பார்க்கிறா. அதே சமயம் ராவணன் பால்கனில வந்து நிற்கிறான். இதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு என்ன எடுத்து கோபம் வந்துடுத்து. ஒரே குதி, ஒரே ஜம்பு. இங்கிருந்து ஒரு குதி குதிச்சான். ராவணன் பால்கனில தொப்புன்னு குதிச்சு கும்முன்னு WWF யாருக்கு? ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும். ரெண்டு பேரும் உருள்றா பரல்டா அடிச்சு கும்முன்னு கும்மா குத்தி அவன் மார்பில் அவனுடைய கிரீடத்தில் இருந்த ரத்னங்கள்லாம் புடிங்கின்னு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணினான். ராமன் திருவடியில சமர்ப்பிச்சான் சுக்ரீவன். சுரீர்னு கையில ஆசிட் பட்டது சுக்ரீவனுக்கு. கையில ஒரு ஆசிட். என்னடா நிமிந்து பார்த்தா ராமபிரான் கண்ணிருந்து தாரதாரையா கண்ணீர் பெறுகிறது. கை நீட்ட ராமன், சத்தியம் பண்ணுடா சுக்ரீவா, சத்தியம் பண்ணு, இப்படி சாகசம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. டேய் முட்டாள், குரங்கு புத்தியை காமிச்சிட்டேடா. இங்கிருந்து எகிரி போனியடா. அந்த ராவணன் அவன் ஊறுது, அவனை சுத்தி மந்திரி பிரதானிகள் இருக்கா, வீரர்கள்லாம் இருக்கா. நல்ல காலம் திரும்பி வந்துட்டுடா சுக்ரீவா. நல்ல காலம் ஒன்றும் நடக்கல, எதுவும் நடக்கல, நீ வந்துட்ட. தொய் கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம. அப்படியே உள்ளத்தை பிசைய மாறுத்தது. உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா எனக்கு சீதை கிடைச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்டான் பிரபு. தொய்கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம. உனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா எனக்கு சீதை கிடைச்சி என்னடா பிரயோஜனம்? பரத லட்சுமண சத்ருகனாலோட நான் சேர்ந்து இருந்து என்ன பிரயோஜனம்? சுக்ரீவா, நீ இல்லாமல் நான் உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அன்றின்ற கன்றுக்கு இறங்கி சுரக்கும் வேலுவை போலேன். பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணினா, ஒரு பசுமாடு போன வருஷம் ஒரு கன்றுக்குட்டி போட்டது. நித்தியம் அந்த கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு கார்த்தால ஒரு கன்று பிரசவிச்சது இந்த பசுமாடு. அப்போ பழைய கன்றுக்குட்டி இப்ப பால் சாப்பிட வந்ததுன்னா இது என்ன பண்ணும்? அப்படி தலையினால அந்த பழைய கன்றுக்குட்டியை ஒதுக்கிட்டு அப்ப பிரசவிச்ச கன்றுக்கு பால் சுரக்கும் இல்லையா? அதுபோல சீதைய மீட்டெடுப்பதற்குத்தான் பெருமாள் வந்திருக்கான். சீதையை கொண்டு போறதுக்கு தான் பெருமாள் வந்திருக்கான். சீதையோட சேரத்துக்கு தான் வந்திருக்கான். ஆனால் தொய்கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம. சுக்ரீவா, உனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா எனக்கு சீதை கிடைச்சுதா என்ன பிரயோஜனம்? இல்ல நான் உசுரோடு இருந்துதான் என்ன பிரயோஜனம்னு பேசினானே. சக்கியேனர் தொத்விருதாவா சுகிருத்மித்ராஹ. அது பெருமாள் சொல்றார், பரதனை போல ஒரு சகோதரனை பார்க்க முடியாது, ஒன்ன போல ஒரு நண்பனை பார்க்க முடியாது, என்ன போல அப்பா சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்க முடியாதுன்னாராம். பிரணாமகரணே லங்காதிபா. கைங்கரியத்துல லக்ஷ்மணன். அர்க்கஜன்றவன் யாரு? சுக்ரீவன், சூரியனுடைய பிள்ளை. அந்த சுக்ரீவன்றவன் பெருமாட்டத்துல சக்கியம். பிரணாமகரணே லங்காதிபா. சரணாகதி பண்றதுல யாரு? விபீஷணன். ஆத்ம நிவேதனம் யாரு? ஜட்டாயு. ராமாயணத்துல 9 பக்தியும் இருக்கு. ஸ்ரவணம், ஸ்மரணம்,
அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. ஆரம்பிக்கச்சவே என்ன பண்ணார்? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அப்ப வால்மீகி கீர்த்தன பக்தி, ஹனுமான் ஸ்ரவண பக்தி, ஸ்மரண பக்தி, சீதாதேவி பரதன் சேவன பக்தி, லக்ஷ்மணன் தாஸ்ய பக்தி, சுக்ரீவன் சக்கிய பக்தி, விபீஷணன் பிரணாம பக்தி, ஜட்டாயு ஆத்ம நிவேதன பக்தி, சபரி அர்ச்சன பக்தி. இதை காண்பிப்பதற்காகத்தான் ராமாயணம், இதனுடைய அடிப்படையை காண்பிப்பதற்காகத்தான் ராமாயணம். அப்போ விபீஷணனை ஏற்கலாமா கூடாதான்னச்சே பெருமாள் எத்தனையோ திருஷ்டாந்தங்களை சொல்லி சுக்ரீவ பிரபுதிகள் இவனுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணினாலே, யார் அப்ஜெக்ட் பண்ணாலோ அவளையே லீட் பண்ணி போய் அழைச்சிருவான். ஆக்கியாகி மமதத் அவன் சொல்லச்சே, ஏ சுக்ரீவா நீ போய் விபீஷண ஆணையை நமரி சிரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். போய் அவன் அழைச்சணும். எவன் அப்ஜெக்ட் பண்ணானோ, எவன் கூடாது சொல்லணும், அவனை கூப்பிட்டு நீ போய் அவனை அழைச்சணும். தத்தமஸ்யா பயம் மயா, அவனுக்கு நான் அபய பிரதானம் பண்ணிவிட்டேன். என்னடா நீங்க விபீஷணன் வந்துட்டான் குதிச்சுட்டு இருக்கீங்க, நான் ராவணன் வரப்போறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ராவணன் வருவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், விபீஷணன் வந்ததுக்கு நீங்க அப்ஜெக்ட் பண்ணிருக்கீங்க போ அப்படின்னு யார் தடுத்தாலோ அவள் அனுப்பினா பாருங்க பெருமாள். அதுதான் பேலன்ஸ் பண்றது, அதுதான் சபையை நிர்வகிக்கக்கூடிய திறமை. எப்படி ஒரு சபையை நாம் நிர்வகிப்பது என்பதை ராமாயணம் நமக்கு அத்தியுதமாக எடுத்து காட்டி கொடுக்கிறது, ஆச்சரியமாக காட்டி கொடுக்கிறது. விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணின அடுத்தது சமுத்திரத்தை தாண்டறமே. அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு என்ன ஒரு உபாயம் உண்டா அப்படின்னு கேட்டா ஒரு உபாயம் தான் இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சதை சொன்னான். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்துமருகத. சுவாமி சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி பண்ணுங்க. ததசாகர வேடாயா தர்பாஸ்தீர்ய ராகவா. சரி, இவன் சொன்னதை கேட்கணும். எடுத்த உடனே இவனை அப்ஜெக்ட் பண்ணா இவனுக்கு மனசு ஒடிஞ்சு போயிட்டு பெறுவாள். சமுத்திர கரையில நன்னூல் நெறியடுக்கிய புல்லில் தர்பா நாஸ்தீரிய ராகவா. நல்ல தர்பசயனம் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. அந்த தர்பத்தை விரித்து பெருமாள் அப்படி படுத்துட்டு இருக்கான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அந்த 3 நாள் ஆனாலும் வரலையே. வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி, ஓஹோ சரி, அசமர்த்தம் விஜானாதி மாமயம் மகராலயா. சுவாமி பொறுமையா இருந்தா உலகத்துல அவனுக்கு பேடி பயன் நினைச்சுக்கிறா இந்த உலகம். அவனுடைய பொறுமையை தப்பா இவா கால்குலேட் பண்ணிக்கிறா. ஆட்டண்டா எடுறா அம்பன்னா எடுத்தான். உலகமே கிடுகிடுத்து நடுநடுங்கியது. நேற்று பார்த்த போலியோ, இருந்த இடத்திலிருந்து ராட்சசர்களை துருமபுல்யத்துல வதம் பண்ணும் சக்தி பெற்றவன் பெருமான். கஸ்யபிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ய சன்யுகே. எவன் கோபப்பட்டானையால் தேவர்கள் பயந்து நடுங்குவாளோ என்று வால்மீகி கேட்டார். கஸ்யபிப்யதி தேவாஷ்ச. இப்போ இந்த சமயத்துல எனக்கு சீதையை கொண்டு வந்து என் கண்ணில் காண்பிக்கலனா ஜகத் சைலம் பரிவர்த்தையாம் யாம். ராமன் சொன்னா இந்த உலகத்தை தலைகீழ பிரட்டி போட்டுடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா. அந்த கோபம் பெருமாளுக்கு. அந்த கோபமாகாரையே தீவிரம். அந்த கோபத்தை ஏறிட்டுக் கொண்டார் பெருமாள். ஓடி வரான் சமுத்திரராஜா. தலைக்கு மேல கையை கூப்பிண்டு, அன்னை நீ அத்தல் நீயே, அல்லவை எல்லாம் நீயே, பின்னும் நீ முன்னும் நீயே, பேரும் நீ இழவும் நீயே, என்னை நீ இகழ்ந்தது எங்கனே ஈசன்னாய உன்னை நீ உணராய் நாயே எங்கனம் உணர்வேன் உன்னை. என்ன பண்ணே, நீயே தாய், நீயே தந்தை, நீயே எல்லாம். மாதா பிதா பிராதா சுகிருத்து கதிஹி நாராயணாக. எல்லாம் நீதானே. தனக்கும் தன் தன்மை அறியான். தேவப்பெருமாளை வர்ணித்தார் சுவாமி தேசிகன். அருளாளன்னு பேரு. அந்த அருளாளனுக்கு என்ன பேரு? பிராட்டியினுடைய திருமார்பில் வசித்த பொழுது அவனுக்கு அருளாளன்னு பேரு. ஆனால் மாம்சம், மேதசு, மஜ்ஜ, கொழகொடா, சீழு, வாத்தம், பித்தம், அதை விட பிராட் மைண்ட் இல்லாத ஒரு இடம் எது? என் மனசு. அங்க வந்தா சுவாமி பெருமாள் திருவாமகளை பெற்று என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்னும் சுவாமி தேசிகன். என்ன பண்ணே, உனக்கு அருளாளன்னு பேரு.
அவள் தன் திருமார்பில் வசித்த பொழுது என் நெஞ்சகம் கோவில் கொண்ட பொழுது உனக்கு பேரருளாளன் என்று பெயர்ப்பார். அத்தகைய அருளாளர் தாமெனினும் தமக்கொவ்வாரே தனக்கும் தன் தன்மை அறிய அறியானை. ஆழ்வார் பாசுரம் அப்படியே கம்பன் கொண்டு வந்தார். தனக்கும் தன் தன்மை அறிய அறியானை தன்னொப்பார் இல்லொப்பன். தன்னொப்பார் இல்லொப்பன் அப்படின்னு அர்த்தம். அந்த பகவான் நதத் சமப்யதி கஷ்ட திருஷ்யதே என்ற வேதம் சொல்லிது. ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன். ஓடி வந்தான். வந்த உடனே கை கூப்பினான், சரணாகதி பண்ணான். என்னப்பா பண்ணணும்னார்? இதோ நலன் ஒத்தருக்கான் சுவாமி, அவனை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த சேது பந்தனம் பண்ணிடுகனர். குரங்குகள் மலையை தூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலற்ற சலமிலா அணிலம் போலும் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனே நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்சையாரே அடியத்தேன் அயர்கின்றேனே. ஆழ்வார் பேசுவார். பெரிய பெரிய குரங்குகள், பெரிய பெரிய மலைகள் எல்லாம், கற்பாறைகள் எல்லாம், பெரிய மரங்களை எல்லாம் கொண்டு வந்து அதுல போடுறதான். குரங்குகள் மலையை தூக்க கொண்டு வந்து சேத்து சமுத்திரத்திற்காக போடுறது. அந்த சமுத்திரத்துல நலன் அப்படி வாங்கி வாங்கி எடுத்து வாங்கி போடுறான். ஏன்? நலன் கையால ஜலத்துல எது போட்டாலும் அது முதக்கும். அப்படி நலனுக்கு ஒரு அனுகிரக விசேஷம் இருக்கு. ஆனா நலசேத்துன்னு பேர் இருக்கு. நலசேத்து தம்பீக்ஷசேது மதுனாபி ஷரீரவந்தா சர்வே ஷடூர்மி பகுளம் ஜலதிம் தரந்தி. ஒரு விசேஷம்னு தெரியுமா? சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அந்த திருவணையை சேவித்தாலேயே போரும். தம்பீக்ஷ சேது மதுனாபி ஷரீரவந்தா. விசேஷமான சேத்து இருக்கே, நலசேத்துன்னு பேருது. அதுக்கு நாம ராமசேத்துன்னு இப்ப பேர் வச்சிருக்கோம். உண்டோலியோ? ஆகையால் ஸ்ரீராம ஜனனம் அன்று, ஸ்ரீராம நவமி அன்று இந்த சேத்துவை தரிசித்ததை மகாபாகியமாக கருதுகிறேன் அப்படின்னு ட்விட்டர் போட்ட உடனே நாமெல்லாம் லைக் போடுறோம் இல்லையோ? அதான் இன்னைக்கு. தம்பீக்ஷசேது மதுனாபி ஷரீரவந்தா. அதை சேவிச்சாலே மகாபாகியம் அப்படின்ட்டார். குரங்குகள் மலையை தூக்க, குரங்குகள்லாம் பெரிய பெரிய கற்பாறைகளை கொண்டு வந்து போட்டது. ஒரு அணில் குட்டி வந்துதான் அது போய் சமுத்திரத்துல உடம்ப நினைச்சுக்கும், அப்புறம் கரைக்கு வரும், உடனே மணலை உருட்டிக்கும் உடம்புல, திருப்பி கொண்டு போய் அந்த மணலை சமுத்திரத்துல கரைக்கும். ஏண்டானார்? என்னால முடிந்த ராம கைங்கரியம் நான் பண்ணலாமா? நான் சரியா இல்லை, என்னால முடியுமா? அது பண்ண முடியுமா? அப்படின்னு பாம்பு மாதிரி நெளியறதை விட்டுட்டு முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும். சில பேர் கோவில்கள்ல பெருமாள் பொறுப்பாடு நடக்கும். நன்ன தேர்ந்து அந்த பெருமாளை தோல்ல எழுந்தருள பண்ணக்கூடிய வல்லமை, அது ஸ்ரீபாதன் தாங்கின்னு பேர் வளர்க்கலாம். அப்படி பார்த்தாலே தோலை நல்லா பூரிச்சு ஜம்மனுடைய பெருமாளை ஏழ பண்ணி ஸ்ரீபாதன் தாங்கின்னு இருக்கும். இவா சாமரம் போடுனா அவளுக்கு கௌரவ குறைச்சு, விசிறினா அவளுக்கு கௌரவ குறைச்சு. நானும் போய் பெருமாளை ஏழ பண்றேன்னு சில பேர் நினைப்பான். இங்கேருந்து இதுல ஜிப்பு போட்டு வச்சிருப்பான். அது என்னது? பிளாக்கேஜ். அதுக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சிருப்பான். இவருக்கு பழக்கம் இருக்கா? முன்ன பின்ன அந்த பக்கம் போயிருக்காரா? போனதில்லை. அவ்வளவு பெரிய வாகனம், அது அவ்வளவு பெரிய தண்டு, அந்த தண்டை கொண்டு போய் தோல்ல வச்சா இவர் ஸ்ரீபாதன் தொங்கி. எழுந்துள்ள பண்ணவா யாரு? அவ ஸ்ரீபாதன் தாங்கி. இவருக்கு தோல்ல வச்சா அப்படியே அழுந்திருவார். தெரியுமோ இல்லையோ? கண்ணை இருட்டின்னு வரும். நம்மால முடிந்த கைங்கரியத்தை பண்ணணும், அதை முடிந்த வகையில் பண்ணணும். ஏன் சாமரம் போட்டா ஆகாதா? விசிறினா ஆகாதா? பெருமாளுக்கு தீவட்டி பிடிச்சா ஆகாதா? என்ன ஒண்ணுமில்லை சுவாமி. பகவத் சன்னிதானத்துல ஒருத்தர் பெருமாளை சேவிச்சுட்டு வரச்சே, வெள்ள வரச்சே, அந்த குங்குமத்தை மடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு பேப்பர் கொடுக்குறாரு பாருங்க, அது கூட கைங்கரியம் தான். அந்த மாதிரி ஒரு அணில், சலமிலா அணிலம் போல, அந்த அணில் பண்ண கைங்கரியத்தை நான் பண்ணக்கூடாதா? மரங்கள் போல் வலிய நெஞ்சர். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒரு சமாதானம் இருக்கு. புத்தி என்னாச்சு? அப்படி நிற்கிறதை தவிர்த்து வணங்க மாட்டேன்னு வலிய நெஞ்சமா இருக்கு. என்ன பண்ணேன்? ரங்கநாதா, உனக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் இல்லையே என்று சொன்னார். அடுத்து கட்டிட்டார் நலன். கிடுன்னு கட்டினான். 14 முதல் நாள் 14 யோஜனைன்னு என்ன அர்த்தம் இல்லையோ? இது சமுத்திரத்தினுடைய நாட்டிக்கல் மைல். இது அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த யோஜனை அந்த யோஜனையை கொண்டு வரக்கூடாது. பூமியில இருக்கிற நாட்டிக்கல் மைல் இருந்து வேற, ஆகாயத்தில் இருக்கிற நாட்டிக்கல் மைல் இருந்தது வேற, அப்ப சமுத்திரத்தில் இருக்கிற நாட்டிக்கல் மைல் இருந்து வேற. அந்த கிரமத்துல வரைச்சே 14, 20, 21, 22, 23
அடுத்து சதயோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரத்துக்கு ஒரு பெரிய அணை கட்டி ஆயிடுத்து. ஆஹா, வானரங்கள் சமுத்திரத்துல அணை கட்டிடுத்தா, சேத்து பந்தனம் ஆயிடுத்தான்னு ராவணன் கேட்டானாம். அவனுடைய 10 தலைகளும் ஆச்சரியப்பட்டதாம். எப்படி கேட்டார். பத்த சத்யமபாம் நிதிஹி ஜலநிதிஹி கீலாரதிஹி தோயதிஹி பாதோதிஹி ஜலநிதிஹி பயோதிஹி உததிஹி வாராம் நிதிஹி வாரிதிஹி. சம்ஸ்கிருதத்துல இது எல்லா சினானிம்ஸ். சமுத்திரம்ன்றதுக்கு ஒரே வார்த்தை, ஒரே அர்த்தம். சமுத்திரம்ன்ற ஒரே அர்த்தத்துக்கு 10 வார்த்தைகள் இருக்கு. ராவணனுடைய 10 தலையும் என்ன சொல்லித்து அப்படின்னார். அபாம் நிதிஹி ஒரு தலை சமுத்திரத்தை தாண்டிட்டானா, ஜலநிதிஹி 2வது சமுத்திரத்தை தாண்டிட்டானா, தோய நிதிஹி சமுத்திரத்தை தாண்டிட்டானா, கீழாலதிஹி சமுத்திரத்தை தாண்டிட்டானா, கடல் 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 அப்படின்னு 10 தலையை சொல்லித்தான். பயந்துண்டு எப்படி தாண்டினா அணை கட்டிட்டாளா, கட்டவே முடியாது, யாரும் வரவே முடியாது நினைச்சிருந்தாலே. அப்படி இருந்த இடத்துல சேது மந்திரம் எடுத்து ராமராவணர்கள் போய் அந்த லங்கையில கால் பதித்தார்கள். அந்த சுவேல பர்வதத்துக்கு மேலே ஏறி பார்த்தாரா. ராவண பவனத்துல சுக்ரீவன் இறங்கினா. சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது, எல்லாம் ஆச்சு. சரி, இருக்கட்டும். ஏத்தன் மத்தியில ராவணனுடைய தூதர்கள் சில பேர் 2-3 பேர் வந்தா. சுபார்ஷன் முதலா அவர் சில பேர் வந்த உடனே அவர்களை பிடிச்சு கொண்டு போய் விபீஷணன் காமிச்சான் ராமன் கிட்ட. இங்க பாருங்கோ, இவாள்லாம் தான் ராவணனுடைய மெசஞ்சர்ஸ், ஸ்லீப்பர் செல்ஸ் இவாதான் அப்படின்னார். கொண்டு போய் சைன்யத்துல சுத்தி காமிடா, எல்லாம் ஒரு தடவை 4 தடவை பார்த்துட்டு போட்டோம், அப்பதான் நம்ம படபலம் ராவணனுக்கு தெரியும்னு விபீஷணனை விட்டு அவளை கம்ப்ளீட்டா ராமனுடைய பட்டாலியனை சுத்தி காண்பிச்சான் பெருமான். அதுதான் துளசி வர்ணித்தார். ஒரு விஷயம் தெரியுமா ஐயா, ராவண சம்ஹாரமாகி எல்லா விமானத்துல எல்லா குரங்கும் ஏறின்னு இருக்கு, சாரியா குரங்குகள்லாம் ஏறின்னு இருக்கு. ஏற்கனவே வர இந்திரன் அமிர்தமழை பொழிந்து அந்த குரங்குகளை எல்லாம் புழைக்க வச்சுட்டான். இப்ப கும்பலா அது என்னென்ன அப்படி பீக் அவர்ஸ் 12B மாதிரி அது அந்த புஷ்ப விமானம் எவ்வளவு பேர் வேணா உள்ளே ஏறலாம். அதனால அது பனகல் பார்க்கிட்டு பட்டியல பார்க்க போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு நிக்காம. அதனால எவ்வளவு பேர் வேணா உள்ள ஏறிக்கலாம். ஏறிட்டே இருக்கா. என்னென்ன வெயிட் பண்ணுங்க நான் சுக்ரீவன் எதுக்குடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 10 பெட்டாலியன் கிளம்பி வந்துட்டு இருக்கு கிருஷ்ணகிரி. அப்படின்னா கணக்கெடுத்துக்கோ எதை விசேஷமான இந்த குரங்குகள் சைன்யம் எவ்வளவு பெருசுன்னு கணக்கு பண்ணி பார்த்துக்கோ, கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு. சரி போட்டோம். அடுத்தது ஒரு தடவை ராவணனுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்போம்னார். அங்கதன் அனுப்பினார். தூதோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிருஷ்ட கர்மணாம் வாலிபுத்ரோங்கதோ நாம யதிதே ஸ்ரோத்ரமாகதா ஆஹத்வாம் ராகவோ ராமஹாம் கௌசல்யானந்தவர்தனா. ராவணா, நீ கேள்விப்பட்டு நினைக்கிறேன் எங்க அப்பாவை பத்தி. ராவணனுக்கு வாலி அப்படின்னாலே 7 நாடி ஒடுக்கிவிடும். இவன் சண்டைக்கு போனான் சமுத்திரராஜன் கிட்ட. அவன் பார்த்தான், டே அப்பா எனக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு வயசாயிடுது, நான் எல்லாம் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், வெட்டரன் ஆகிட்டேன், அதனால வெறும் கீப்பிங் மட்டும் தான் நிற்பேனே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் கையில் பேட்டை பிடிக்கிறதுலாம் கை காலாம் நடுங்கிறது சும்மா அப்படின்ட்டு விட்டுட்டான். சரி சண்டை போடணுமே, யார் கூட போய் சண்டை போடுறதுன்னு அங்கே ஒருத்தருக்கான் வாலி, அவங்ககிட்ட போய் சண்டை போடுவிட்டு. அப்போ வாலி சமுத்திரக்கரையில சந்தியாவனம் பண்ணா. சுவாமி என்னது வாலி சமுத்திரக்கரையில சந்தியானம் பண்ணனா? ஆமா. அப்படின்னா ராமாயணத்துல குரங்கெல்லாம் சந்தியானம் பண்ணிருக்குப்பா. இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் என்னமோ தெரியல கொடுக்கும். ராமாயணத்துல குரங்குகளும் சந்தியானம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் சந்தியானம் பண்ணியிருந்தான். இவன் வெறும் இருக்கலாம் இல்லையோ, பின்பக்கமா போய் அவன் அப்படி கட்டினான் ஒரு 20 கையால. முதுகுலன்ட்டு அந்த வால் எடுத்து 2 சுத்திட்டான். யார? ராவணனை 2 சுத்திட்டான். இன்னொன்னு வாலி சூப்பர் ஆள், சாமானியப்பட்டவன் இல்ல. சந்தியாவந்தனம் நினைச்ச திக் நமஸ்காரம்னு ஒண்ணு இருக்கும். திக் நமஸ்காரம் பேர் இருக்கு. சந்தியாயை நமஹ சாவித்ரியை நமஹ அப்படின்னு ஒவ்வொரு திக்கையும் பார்த்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு சுத்தணும். அது சாயம் சந்தியாவந்தனம் வந்தா மேற்குல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பிரதட்சணம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது வாலி அந்தந்த திக்கு எண்டுக்கு போவான், டைரக்ஷனுடைய எண்டுக்கு போவான். கிழக்கு திக்குனா சந்தியாயை நமஹ அப்படின்னா கிழக்கு திக்கினுடைய டாப் உதயகிரி, சூரியன் எங்க உதிக்கிறான் அங்க போய் நின்று சந்தியாயை நமஹான்னு சேவிப்பான். அப்புறம் அங்கிருந்து ஒரு ஜம்ப், பிராச்சிய திசை நமஹா தட்சிணாயை திசை நமஹான்னு சொல்லி பிராச்சிய திசை தட்சிணா திசைக்கு ஜம்ப் பண்ணி வாலி சேவிப்பான்.
இவனை வால்ல வேற கட்டிட்டானா ராவணனை, எகிரி போயிட்டு இருக்கானா, இவன் திக்கு நமஸ்காரம் பண்றான், ராவணனுக்கு திக்கு திக்குன்றது. இவன் குதிக்கிற வேகத்துல எல்லாத்தையும் முடிச்சு சத்தியானத்தை முடிச்சுட்டு ஆத்துக்கு போனான் கிஷ்கிந்தைக்கு. அங்கதான் அப்பா எனக்கு என்ன புது டாய்ஸ் வாங்கி வந்திருக்க அப்படின்னா, பேட்டரியே போட வேண்டாம், சார்ஜரே போட வேணாம், எவ்வளவு நேரம் வேணா ஒர்க் பண்றதுக்கு புதுசா ஒரு டாய்ஸ் வாங்கி வந்திருக்கேன்னு ராவணனை காமிச்சான். நடுங்கி போட்டான் ராவணன். அந்த அங்கதான் இங்க வந்திருக்கான். ராவணனை டாய்ஸா யூஸ் பண்ணின அங்கதான் இப்ப ராமதூதனா வந்திருக்கான். விஜாத பூர்வஷ்ட வாலி வானரபுங்கவா. ஹனுமான் ஏற்கனவே சொன்ன, அவனுக்கு ஞாபகம் இருக்காடா? வாலி வால்ல கட்டானே வாலி, அந்த வாலிய எங்க ராமன் ஒரே பானத்தினால அழித்தான் தெரியுமா? அந்த வாலியனுடைய பிள்ளை நான் வந்திருக்க ராமதூதனா. ராவணன் அங்கதன் கிட்ட டீல் பேச ஆரம்பிச்சான். எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்டு தெரியுமா வாலி, நானும் அவனை எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா, நாங்க 2 பேரும் ஓருடல் இருவீர் நகம் சதை மாதிரி இருந்தோம். நீ ஏண்டாரா ராமன் பக்கத்துல போயிட்ட, நீ நம்ம பக்கம் வந்துடுறா, நம்ம பையன்டா நீ, யாரா அவனுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வர இரு. நான் இப்ப வாலி பிள்ளையா வரல, ராமதூதனா வந்திருக்கேன். நான் வாலி பிள்ளையா வரல, உன்னாலதான் என்னை கலைக்க முடியாது. காட்டிலே கழுகின்றேன் செய்தன காட்ட மாட்டேன். ஐயா நான் எவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்கணும் தெரியுமா ராமனுக்கு, அத்தகைய கைங்கரியம் பண்ண முடியாமலா எடுத்து. ஜட்டாயு பண்ண கைங்கரியத்தை விட என்னால கைங்கரியம் பெருசா பண்ண முடியுமா? நாட்டிலே குஹனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், கேட்டிலேன் இன்னும் கண்டும் கிளிமொழி மாதராளை மீட்டிலே, ராவணன் தலைகள் 10 கொணர்ந்திலேன். இப்போ உன்னை தலையை கிள்ளி கொண்டு போய் ராமன் கிட்ட சமர்ப்பிக்கணும், அதுதான் பண்ணிருக்கணும். ஆனால் எங்க சீதை சொல்லிட்டா ராவணனை ராமன் வதம் பண்ணணும்னு. அதே மாதிரி நான் ராவணனை கொன்று சீதையை மீட்டு வருவேன்னு ராமன் பிரதிக்க விட்டான். அதனால உன்னை விட்டுட்டு வெறுங்கையோட போற மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்தின்னு, யுத்தம் தானே, சரி யுத்தத்துக்கு சன்னத்தம் பண்ணு, யுத்த சன்னத்தம் பண்ணு. சரி யுத்தம் நடக்கிறது. விசேஷமா அற்புதமான அந்த யுத்தத்துடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ஹனுமான் சுக்ல ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி, பங்குனி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு சமுத்திர லங்கனம் பண்ணினர். துவாதசி அன்னைக்கு சீதா தரிசனம், அங்குலிய பிரதானம். சதுர்தசி அன்னைக்கு ஹனுமான் ராவணனை சந்தித்தார். அப்புறம் லங்கா தகனம், கிஷ்கிந்தை திரும்பினார். அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கே ஹனுமான் ராமன் இடத்துல கண்டேன் சீதையேன்னு விண்ணப்பித்தார். உடனே பெருமாள் அன்னைக்கே கிளம்பிட்டார், யுத்த சன்னத்தம் பண்ணினர். அப்ப தெற்கு சமுத்திர கரையை அவர்கள் அடைந்த உடனே விபீஷண சரணாகதி, தர்பசயனம். அடுத்தா கிருஷ்ண சதுர்த்தி வந்துருத்து. அந்த கிருஷ்ண சதுர்த்தியிலிருந்து அணை கட்டினா 5 நாட்கள். அஷ்டமி, அஷ்டமி கடலை கடைந்து சுவேல பர்வதத்துல போய் சேர்ந்தா. நவமி முதல் நாள் போர், தசமி கும்பகர்ண வதம், ஏகாதசி துவாதசி திரையோதசி ராத்திரி பகல் எல்லா சமயத்திலையும் யுத்தம் நடந்தது. அப்புறம் இந்திரஜித் வதம், சதுர்தசி மூலபல வதம், அமாவாசை. அது கிருஷ்ண சதுர்தசியோடு கூடியது. ஆதித்ய ஹிருதயம் ராமனுக்கு உபதேசம்.